எப்பவுமே தேர்தல் அப்படின்னு சொன்னா வேட்பாளர்கள் லிஸ்ட் யார் யார் வரப்போறா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அது போன்று இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் ஸ்டார் வேட்பாளர்கள் யார், நட்சத்திர வேட்பாளர்கள் யார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போது அந்த வேட்பாளர்களும் களத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்படி பார்க்கும்போது அந்த வேட்பாளர்கள் அப்படிங்கிறதும் அவர்களுடைய தொகுதியும் முக்கியத்துவம் பெறுகிறது. அதை பற்றி தான் நம்ம விரிவாக பேச இருக்கிறோம். விருந்தினர்களாக பாஜகவின் செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்களும் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். ராமநாதபுரத்துல பாஜக கூட்டணியில பன்னீர்செல்வம் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அடுத்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக நவாஸ் கனி நிறுத்தப்பட்டிருக்கிறார். இவர் 2019 எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதிமுகவில் ஜெயபெருமாள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சந்திரபிரபா அப்படிங்கிறவர் களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் இந்த பிரச்சனைகள் நீண்டு கொண்டே இருந்தது, தொடர்ந்து கொண்டே இருந்தது. அது நீதிமன்றம் வரை சென்றது. இப்போ பாஜக சார்பாக களம் இறங்கி இருக்கிறார் பன்னீர்செல்வம். இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மற்ற பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு பெயரிலேயே 5 பேர் இங்க களம் இறங்கி இருக்கிறாங்க. அப்ப இது ஒரு குழப்பத்தை தருமா? இந்த குழப்பத்தை ஏற்படுத்துவது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதற்கு பின்னணியில் சதி இருக்கு அப்படின்னு ஓபிஎஸ் அவர்களுடைய மகனும் பிரதீப் அவர்களும் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அதனால இது ரொம்ப முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. இதை பற்றி முதலில் கலை அவர்களிடம். ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர் அதை கேட்டு பெறலை. அவர் கேட்ட தொகுதிகள் தடப்படலை. ராமநாதபுரம் தொகுதி அவர் மீது திணிக்கப்பட்டது. அறந்தாங்கி, திருச்சுழி, பரமக்குடி, திருவாடானை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், இதில் 15 லட்சம் வாக்காளர்களுக்கு மேலே இருக்கிறாங்க. இங்கே என்ன பிரச்சனை, 2024 ஐயூஎம்எல் அங்கே இஸ்லாமியர்கள் 10% இருக்கிறாங்க. அது மற்ற எல்லா தொகுதியை விட இங்கே கொஞ்சம் கணிசமாக கூடுதலாக இருக்காங்க. அதனால் எப்பயுமே அது கொஞ்சம் ஐயூஎம்எல் போனது 2019 நின்னாங்க. அது நவாஸ் கனி ஐயூஎம்எல் சார்பாக வெற்றி பெற்றார். அது 44.29 வாக்குகள் வாங்கினார். பாஜக அங்கே அதிமுக கூட்டணியில் பாஜக நின்னாங்க. 32.31% தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் அதே தொகுதிகளில் நாம் தமிழர் 4.37% வாங்கியிருக்காங்க. அதே தொகுதியில் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் இல்லாதப்ப அதிமுக தான் ஜெயிச்சிருக்குது. அது மட்டும் இல்லை, 40.81 வாக்குகள் வாங்கி அதனுடைய வேட்பாளர் அன்வர் ராஜா ஜெயிச்சிருக்காரு 2014. திமுக படுமோசமாக தோற்றுருக்கு. 28.81% தான் வாங்கியிருக்காங்க. பிஜேபி 17.2% தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து எஸ்டிபிஐ அதிமுக கட்சி 1.26 வாங்கியிருக்காங்க. ஃபார்வர்ட் பிளாக் அதிமுக இருக்குது, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய கிளை, அவங்க 1.1 வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா கூட அதிமுக அங்கே பெரிய அளவுக்கு வாக்கு வங்கி அவங்களுக்கு இருந்திருக்குது. அதுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாஜகவுக்கு அங்கே 2009 தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 அவங்க தனியாக நின்ன நேரம் அந்த 16% வாக்குகள் அவங்களுக்கு கிடச்சிருக்குது. அப்போ தேமுதிகவுக்கு 6.39 கிடச்சிருக்குது. அதனால் தேமுதிகவும் அதிமுகவும் சேரும்போது இந்த தொகுதியில் ஒரு பலமான கூட்டணியை அவங்க அமைகிறாங்க. அது 2021 பார்த்தீங்கன்னா பாஜக நீங்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது மிக மோசமாக தான் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதிமுக நிற்கும்போது 40% வாங்குகிறாங்க. ஆனால் பாஜகவோட சேர்ந்து பாஜக கேண்டிடேட் நிற்கும்போது 28% தான் வாங்கியிருக்காங்க. திமுக 52% வாங்குகிறாங்க. ஸோ பாஜகவை கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் நிற்கும்போது அவங்க மிக குறைவாக வாக்கு வாங்குகிறாங்க. அதே அதிமுக தனியாக நிற்கும்போது 40% வாங்குகிறாங்க. இதுலேருந்து தெரியுது அவங்களுடைய பலம் என்னங்கிறது. இதே தொகுதியில் அமமுக நீங்கள் சொன்னீங்க ஜாதி வாரி வாக்குகளை பிரிப்பாங்கங்கிறது. முக்குளத்தூர் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி ராமநாதபுரம். 90% என்னமோ சொல்கிறாங்க, அவ்வளோ இருப்பாங்களே தெரியல, பெரிய அளவுக்கு இருக்கிற ஒரு தொகுதி அது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 திருவாடானையில் அமமுக ஒரு 16% வாங்கியிருக்காங்க.
3வது இடத்துல வந்திருக்காங்க 2019. அதுதான் சொல்கிறேன், அப்போ வாங்கியிருக்காங்க. பிறகு நீங்கள் இந்த 6 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் தான் அவங்களுக்கு வாக்கு வங்கியே இருந்திருக்குது. முதுகுளத்தூரில் வந்து 8.8% வாங்கியிருக்காங்க. ஆக பாக்கி எந்த தொகுதியில் அவங்களுக்கு வாக்கு இல்லை. 6 தொகுதிகளில் 2ல் மட்டும் அவங்களுக்கு ஒரு சின்ன வாக்கு வங்கி இருக்குது. ஒரு தொகுதியில் 3000க்கு வந்து ஒரு வாக்கு கூட நமக்கு முக்கியமானது தானே. அது 2 தொகுதிகள் அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமா எடுத்துக்க முடியுமா? இல்லை, அது சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஆனால் ரொம்ப பெருசாக இழப்பு வந்துடும்னு எனக்கு தோணலை அவங்களால. அதில் அந்த ஓட்டுகள் வந்து பன்னீரை தூக்கி விட்டுருன்னு நான் நினைக்கிறேன். ஓபிஎஸ் அவர்களை இந்த அமமுக வாக்குகள் அங்கே அவரை தூக்கி விட்டுருன்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஜாதி ரீதியாக தான் அப்பையும் இருந்தாங்க. அப்போ வந்து இன்னும் சொல்லப்போனால் தென் தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு முக்குளத்தூர்னு இல்லை, பல்வேறு பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் மத்தியில் ஒரு சுணக்கம் இருந்துச்சு. ஏன்னா அவங்க இந்த பாமகவுக்கு 10.5% உள் ஒதுக்கீடு கொடுத்ததில் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. ஆனால் இப்போ பாமக அங்கே இல்லை, அது இப்போ அங்கே போயாச்சு. இன்னொன்று, அது பாமக 10.5%க்காக இன்றைக்கி கோர்ட்டில் அதை பெறுவதற்காக வாதாடி கொண்டிருப்பது திமுக அரசு. இப்போ அந்த பழி அவங்க பக்கம் போயாச்சு. அதிமுக கேண்டிடேட்னா 40% வாங்குறாங்க. அவங்களோட கூட்டணியில் இருக்கிற பாஜக நிறுத்தினா 28% வாங்குறாங்க. அதே ராமநாதபுரம் தொகுதியில். சரி, இப்போ இந்த பிரிஞ்சிருக்கிற இந்த சமயத்தில் அதிமுகவுடைய வாக்குகள் ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தினகரன் வாங்கின வாக்குகள் தான் போகும். இல்ல, அமமுக வாக்குகள் போகும், பாஜக வாக்குகள் போகும். அதிமுகவில் இருக்கக்கூடிய வாக்குகள் பிரியறதுக்கு முன்ன வந்து முழுமையா அதிமுகன்னு இருந்தது, ஓபிஎஸ் இபிஎஸ் இருந்தது. அதிமுகவுக்கும் அந்த வாக்குகள் முழுமையா போச்சு. இப்போ இது பிரிஞ்சு இருக்கிறதுனால அதிமுகவிலேருந்து வாக்குகள் ஓபிஎஸ்க்கு மாறுறதுக்கு தெரியலங்க. இது தவறான ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது, தொடர்ந்து பலராலும் உருவாக்கப்படுகிறது. உங்களை மாதிரி முன்னணி ஊடகவியலாளர்களும் இதை நம்புற அளவுக்கு இந்த பொய் பிரச்சாரம். அவர் ஓபிஎஸ் சொல்ற வஞ்சிக்கப்பட்டேன் அப்படிங்கறத அவர் கேக்குறாரு. அப்ப அதிமுகலயும் பின்னாடி எத்தனை பொதுக்குழு போறாங்க? அதாவது அமமுக ஓபிஎஸ் இப்படி எல்லாம் இருக்கிறதுனால அதிமுக தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்துடுமோங்கிற பயம் தொண்டர்களுக்கு இருக்குங்கிறத செய்தியை எப்படி பாக்குறீங்க? ஓபிஎஸ் சொல்றாரு, அவரோட தொண்டர்களே இல்லை, பிறகு எப்படி அவர் அந்த இதை சொல்றாரு? நீங்க ஒரு கட்சி பிளவுபடுதுன்னா 1/3 வெளியே போகணுங்க. எங்கே போச்சு கட்சி? சில பேர் மேலே எம்ஜிஆர் காலத்திலேருந்தே அந்த அவங்க கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காக வெளியேற்றுவாங்க. பல பேர் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அப்படி வெளியேற்றப்பட்டவங்கலாம் கட்சி பிளவுபடுத்திட்டாங்களா? எங்கே பிளவுபடுத்துறாங்க? இப்போ ஓபிஎஸ்க்கு எதிராக திருநாவுக்கரசு போனப்போ அதிமுக பிளவுபட்டுருச்சு சொன்னாங்க. அவர் போட்டி ஜிபியெலாம் நடத்தினார். இவர் போட்டி ஜிபியை நடத்த மாட்டேங்கிறார். அதுக்கே இவற்றை வலு இல்லை. சரி, ஆனா ராமநாதபுரம் அப்படிங்கிறது நம்ம முக்கியமா பாக்குறோம், தென் தமிழகம் பாக்குறோம். இங்க இருக்கக்கூடிய ஜெயபெருமாள் இவருக்கு போட்டியா வருவாரா? ஓபிஎஸ்க்கு போட்டியா ஜெயபெருமாள் வருவாரா? அல்லது நவாஸ் கனி திமுக வெர்சஸ் ஓபிஎஸ் இதுதான் வந்து களமா இருக்குமா? அது போலியான ஒரு தோற்றம். திமுக வெர்சஸ் அதிமுக தான் அங்கே களமாக இருக்கும். சரி, அதான் அதுக்கு சான்ஸ் இருக்குது. பாஜக சார்பு ஓட்டுகளும் அவருக்கு பெருசாக இல்லை. சமுதாய வாக்குகளும் ஏற்கனவே டிடிவி வாங்கினது நான் சொன்னேன் எவ்வளோ வாங்கியிருக்காருன்னு சொல்லி, அதுவும் இவர் கை கொடுக்க போகிறதில்ல. அதை விட சமுதாயங்க இவருக்காக தனியாக ஒன்று வந்துட மாட்டாங்க. அதிமுக கட்சி பிளவுபடவில்லை, அது இன்டாக்டாக இருக்குது. நான் சொல்லலை, பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு. ஏன்னா அந்த கட்சி பிளவுபட்டால் அதனுடைய 2500 பொதுக்குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர் விட்டு போனாங்க? 76 மாவட்ட செயலாளர் எத்தனை பேர் விட்டு போனாங்க? பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் அதை விட்டுருங்க, நம்ம தொண்டர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். பொதுக்குழு உறுப்பினர்கள் தொண்டர்களை ரெப்ரசன்ட் பண்ணி இங்க வர்றோம். அதுல நிறைய டிஸ்பியூட் இருக்கிறது, அது வேற கதை. ஆனா களத்துல இருக்கும்போது அடிமட்ட தொண்டர்களுக்கு உள்ள மனநிலை என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு தேர்தல்ல எதிரொலிக்கும். அதை வச்சு பார்க்கும்போது நீங்க சொல்றது திமுக வெர்சஸ் அதிமுக தான் ராமநாதபுரத்துல அப்படிங்கிறீங்க. ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள்ட்ட கேட்கலாம். ஓபிஎஸ் ராமநாதபுரத்துல களமிறக்கப்பட்டிருக்கிறார் பாஜக தரப்பில் இருந்து. அப்படி பார்க்கும்போது இங்க யாருக்கான களம் இருக்கு, போட்டி அப்படின்னு பார்க்கும்போது வெர்சஸ் யாருக்குமானதாக இருக்கும்? அதாவது 2014 தேர்தலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவர் கலை சொன்னது மாதிரி நாங்க கிட்டத்தட்ட தனித்து களம் காண்டோம். அப்ப பாஜக சார்பாக அண்ணன் குப்புராம் அவர்கள் போட்டியிட்டு 1,71,000 வாக்குகள் கிட்ட 17% அங்கு வாக்குகள் பெற்றார். அதை நம்ம பேஸாவே வச்சுக்கோம்.
அந்த பேஸ்க்கு மேல வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இப்ப போட்டியிடுகிறார்கள். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஒரு முதலமைச்சராக 2 முறை முதலமைச்சராக இருந்தவர், பிறகு துணை முதலமைச்சராக இருந்தார். அவருக்கும் அவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவர்களுக்கு இடையில் உள்ள அந்த கட்சி ரீதியான அந்த ஒரு போராட்டங்கள், அது வந்து இது கோர்ட்ல இருக்குது, எலெக்ஷன் கமிஷன்ல இருக்குது. நான் அதை பத்தி பேச விரும்பல. ஏன்னா அது வந்து அது எப்படி முடியும், இரட்டைலை சின்னம் இருக்குமா, முடக்கப்படுமா அப்படின்றதெல்லாம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்த எலெக்ஷன் நடக்குது. ஈவன் அண்மையில கூட வந்து அவர் இரட்டைலை இனிமே அந்த கேள்விகள் வருமா சார்? நடைமுறை வந்துருச்சு, இனிமே இந்த கேள்விகள் கிடையாதுல்ல. அதுதான் சொல்ல வந்தேன். அதாவது வந்து இப்ப அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது as far as this election is concerned. இந்த 2024 லோக்சபா எலெக்ஷன்ல அதுக்கு அந்த கேள்விக்கு இப்ப வந்து பதில் கிடையாது. அவர் கலை சொல்றது மாதிரி வந்து வேண்டா வெறுப்பாக அவருக்கு ஒதுக்கப்பட்டது கிடையாது. அவர் கேட்ட தொகுதி, அந்த தொகுதி அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அவரும் மிகவும் சந்தோஷமாகத்தான் இந்த தொகுதியில் வந்து அவர் வேட்புமனு செய்துள்ளார். அங்கு வந்து களப்பணியை மிக வேகமாக அவர் ஆட்சி கொண்டுள்ளார். இப்ப வந்து அவர் கலை வந்து திரும்பி திரும்பி ஒரு நரேட்டிவ் என்ன செட் பண்ண விரும்புறாரு அப்படின்னா, அந்த நரேட்டிவ் வந்து தப்பான ஒரு நரேட்டிவ் தான். இருந்தாலும் அவருக்கு ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் வந்து அவருக்கு உரிமை உள்ளது. திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிதான் களம் இருக்கிறது. பாஜக அந்த களம் காணவே இல்லை. எங்குமே களம் தமிழ்நாட்டில் உள்ள 30 தொகுதியிலும் கேட்டீங்கன்னா இதுதான் சொல்லுவாரு. அது வந்து அவரு மாத்த போறதும் கிடையாது. ஆனால் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், பாஜக தன்னுடைய கட்சியை இன்று குக்கிராமங்களில் வரை கொண்டு போய் சேர்த்துள்ளது. அது வந்து இந்த தேர்தலில் கண்டிப்பாக பிரதிபலிக்கும். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அரசியலை வந்து அலசி ஆராயக்கூடிய அந்த செஃபாலஜிஸ்ட் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அவங்களே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதிலும் குறிப்பாக இந்த ராமநாதபுரம் தொகுதி வந்து அவங்களா எதிர்பாராத விதத்துல வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வந்து அவருக்கு அமைக்கும். இந்த தொகுதியில வந்து 10% அதிகமாக வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் வந்து IUML வந்து அங்க நவாஸ் கனி அவர்களுக்கு வந்து 2019 போட்டி போட்டார். இப்ப வந்து திரும்பி வந்து IUML சார்பாக அவரே போட்டி போடுகிறார். அதுக்கு முன்னாடி அன்வர் ராஜாவும் அதிமுக வேட்பாளராக அன்வர் ராஜா நிறுத்தப்பட்டார். அதான் நவாஸ் கனிக்கு வந்து போன தடவை 4,69,000 வாக்குகளும், அதற்கு முன்பு 2014 தேர்தலில் எப்பொழுது குப்புராம் அவர்கள் போட்டி போட்ட அதே தேர்தலில் வந்து அன்வர் ராஜா அவர்களுக்கு 4,05,000 ஓட்டுகளும் அங்கு வந்து கிடைச்சிருக்குது. ஓகே, அது நம்ம வந்து இப்போ அது இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே இந்த தேர்தலில் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஓ பன்னீர்செல்வம் என்ற ஒரு அந்த ஆளுமை, நான் வந்து திரும்பி மீண்டும் சொல்கிறேன், நான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பற்றியோ அல்லது ஓ பன்னீர்செல்வம் பற்றியோ அவர்களுக்கு இடையில் உள்ள பிரச்சனைகளை வந்து நான் தூர வைத்துக் கொண்டுதான் இதை வந்து நான் பேசுகிறேன். ஓ பன்னீர்செல்வம் என்ற அந்த ஒரு ஆளுமையை ராமநாதபுரத்தில் களம் காணுகிறார். பாஜகவுடைய முழு சப்போர்ட் உள்ளது. பாஜகவுடைய கூட்டணி கட்சிகள், அனைத்து கூட்டணி கட்சிகளும் அங்கு வந்து களத்தில் இறங்கி வேலை செய்து கொண்டுள்ளார்கள். அவர் போகிற எல்லா இடத்திலும் மிக அருமையான வரவேற்பு வாய்த்துள்ளது. அது தாண்டி நவாஸ் கனி அவர்களுக்கும் திமுகவும் உள்ள அந்த ஆன்டி இன்கம்பன்சி களத்தை எங்களை நோக்கி திருப்பியுள்ளது. அதுதான் முக்கியம். ஜெயபெருமாள் என்ற அந்த அதிமுக வேட்பாளர் அங்கு களத்திலேயே இல்லை என்பதுதான் எங்களுக்கு வந்துள்ள தகவல். அதன் காரணமாக நான் சொல்லுவேன், எப்படி வந்து இந்த தேர்தல் ஜூன் 4ஆம் தேதி இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு தொகுதிகளில் ராமநாதபுரம் தொகுதி இருக்கும். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய வெற்றியுடைய சதவீதத்தை பற்றி நாம் அலச இருக்கின்றோம். அவர் எத்தனை ஓட்டுகள் வாங்கியுள்ளார் என்பதை பற்றி கண்டிப்பாக அலச இருக்கிறோம். அது வந்து ஏன்னா எங்களுக்கு அந்த களம் மிகவும் அந்த வெற்றிக்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன நம்ம ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்லலாம். அங்க இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது பாஜகவுக்கு அந்த பாஜக தரப்பில் நிறுத்தப்படும் OPS அவர்களுக்கு அந்த வாக்குகள் வருமா? அடுத்தது அதிமுக தனியாக போட்டியிடுகிறது. அப்ப இவர் OPSக்கு எந்த வகையில வாக்குகள் வரும்? அமமுகவுடைய வாக்குகள் வரும். வேற எந்தெந்த விதத்துல வந்து இவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்துல பரமக்குடி, திருவாடானை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், அடுத்தது வந்து விருதுநகர் மாவட்டத்துல இருந்து திருச்சுடி,
திருச்சிக்கு பக்கத்துல உள்ள புதுக்கோட்டை மாவட்டம் வரை இந்த அறந்தாங்கி வரை அது அப்படியே நீண்டு போகுது. அறந்தாங்கி வரை வந்து அந்த தொகுதிகள்லாம் வந்து எங்களுடைய பாக்கெட்ஸ். அந்த பாக்கெட் ஈவன் இந்த அறந்தாங்கியில வந்து இவர் திருநாவுக்கரசு இருந்த எங்களுடைய பாஜக திருநாவுக்கரசு இந்த பீரியட்ல இருந்து நாங்க வந்து ஒரு சாலிடான ஓட் பேங்க் வந்து பாஜக வந்து தக்க வைத்துக் கொண்டுள்ளது. அந்த ஓட்டுகள் அனைத்துமே வந்து அவருக்கு தான் போல் ஆக போகுது. அப்ப நீங்க வந்து 10% வந்து இஸ்லாமிய ஓட்டு வங்கி இருக்குது, அதை நான் வந்து மறுக்க விரும்பவில்லை. ஆனால் அதே சமயம் அது வந்து கன்ஃபைன் டு ஒரு பாக்கெட்ல இருக்குமே ஒழிய மீதி எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஓவரா இருக்கும்போது அதனுடைய இம்பாக்ட் வந்து களத்துல வந்து கம்மியா இருக்கும். அதனால வந்து இஸ்லாமிய வாக்குகள் இருந்தாலும் அது வந்து அவருக்கு வேணா போகலாம், நவாஸ் கனிக்கு போகலாம். மத்த வந்து அந்த இடத்துல வந்து நான் ஈவன் அந்த வார்த்தையில் கூட நான் சொல்ல விரும்பாட்டினா கூட அந்த இடத்துல நான் சொல்லி ஆக வேண்டியிருக்கும். சப்போஸ் அந்த இடத்துல வந்து இஸ்லாமியர்களுக்கு வாக்கு போகும்போது மற்ற வாக்குகள் வந்து பிரியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது மாதிரியான களம் தான் இன்னைக்கு வந்து ராமநாதபுரம் கான்ஸ்டிடுவன்சியா இருக்குது. அதுவும் மீறி எங்களுடைய கட், அதாவது தமிழ்ல கோட்டை, அந்த கோட்டைன்றது வந்து கண்டிப்பாக இந்த எலெக்ஷன்ல வந்து அது ப்ரூவ் பண்ணும். அது வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் போது ஜூன் 4ஆம் தேதி இதை பத்தி நம்ம விரிவாகவே பேச வேண்டி இருக்கும். சரி, அப்போ வந்து ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நவாஸ் கனி வெர்சஸ் ஓ பன்னீர்செல்வம் இவங்களுக்கு இடையில் தான் போட்டி அப்படிங்கிறத ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த தொகுதியில உள்ள குறைகள் என்ன, மக்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாவட்ட தலைநகரான ராமநாதபுரத்தில் ஆண்களுக்கான அரசு மேல்நிலைப்பள்ளி கிடையாது. கச்சத்தீவை மீட்பது முக்கியமான ஒரு ஃபேக்டரா நம்ம பார்க்குறோம். கச்சத்தீவு அப்படிங்கிறது, இந்த கச்சத்தீவை வச்சுதான் அரசியல் தமிழ்நாட்டில் சுத்தி வருது. எல்லா கட்சிகள், அது மாநில கட்சிகள்லேருந்து தேசிய கட்சி வரைக்கும் இப்போ மாறிடுச்சு. அந்த விஷயம் அப்படிங்கிறது அதை எவ்வளவு தூரம் இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. மழைக்காலங்களில் வீணாக கடலில் கலக்கும் மழை நீரை தேக்கி வைப்பதற்கு தடுப்பணை ஏதும் கிடையாது அப்படிங்கிற ஒரு குறை அந்த பகுதி மக்களிடையே இருக்கு. பனை தொழில் சார்ந்த பொருட்கள் உற்பத்திக்கு அரசு விற்பனை கூடம் கிடையாது. ராமநாதபுரத்துல தொழில் பூங்கா, தொழிற்பேட்டை கிடையாது. கூட்டுறவு சங்கங்களில் மோசடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதற்கு அது அங்கிருந்து வந்த தகவல். நெசவு தொழில் நலிந்து வருகிறது. இது போன்ற தொழில் சார்ந்த விஷயங்களும் கச்சத்தீவும் இங்கே உள்ள முக்கியமாக களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களின் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கு அப்படின்னா உண்மைதான், அது மறுப்பதற்கில்லை. நட்சத்திர வேட்பாளர்கள் அவர்களுடைய தொகுதிகள் பற்றி பேசினோம். முடிவு என்ன என்பதை பற்றி ஜூன் 4ஆம் தேதி கண்டிப்பாக தெரியும். மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்பவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஒற்றை விரல் புரட்சி என்பது நடக்க வேண்டும் என்பதே அனைவருடைய விருப்பமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். விருந்தினர்களுக்கும் நன்றி.